Hi friends, welcome to GS Pro. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து 4 குவாட்ரண்ட்லையும் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன நேச்சரில் இருக்குது, எது எது பாசிட்டிவாக இருக்குது, எது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் மூலமாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் 4 கொஷின்ஸ் முடிச்சிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு கிளாஸு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 6. ஓகேவா, அப்படியே பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5 பாருங்க. இதில் வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு -√3/2 கொடுத்துட்டு ஃபைண்ட் தீட்டா கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு வெறும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3/2 ஃபைன் தீட்டான்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம டேபிளை வச்சே போட்டுருந்துருக்கலாம். ஸோ டேபிளில் காசில் வந்து √3/2 எங்கே வரும் அப்படின்னா காஸ் 30 டிகிரிக்கு வரும். தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு போட்டுடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா -√3/2 இருக்கு. ஸோ காசோட வேல்யூ வந்து அந்த காசோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூ வந்து நெகட்டிவாக எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது படிச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் கொசிக்கன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மற்ற எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்க போகுது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனு காட்டு இது ரெண்டு மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மற்ற எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்லையும் எனக்கு கண்டிப்பாக காஸ் தீட்டா வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்டும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் சரி ஃபோர்த் குவாட்ரண்ட்லையும் சரி காசும் சீக்கண்டும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த -√3/2 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் இல்லை, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டும் இல்லை. இப்போ இது கண்டிப்பாக எங்கே தான் வரப்போகுது, ஒன்று செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கணும் அல்லது தேர்டு குவாட்ரண்ட்டாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. தீட்டா வந்து கண்டிப்பாக எந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்குதான், செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம தேர்டை ஒமிட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணலாம், கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டை வச்சு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்று 90 ப்ளஸ் தீட்டாவாக இருக்கணும் அல்லது 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கணும். இப்படி தானே பார்த்தோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வேல்யூஸ் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும், அதாவது 90 to 180 வரைக்கும். 90 அபோவ் அண்ட் 180க்கு கீழே இருக்கிறத நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டில் எடுக்கிறோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆங்கிளோட வேல்யூ வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கும், 180 டிகிரிக்கு கீழே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ அதை நம்ம வந்து 90 ப்ளஸ் தீட்டாவாக எடுக்கலாம் அல்லது 180 மைனஸ் தீட்டாவாக எடுக்கலாம். ஸோ இதை வச்சு நான் எழுதுறேன் எப்படின்னு பாருங்க. இந்த கொஸ்டின் சிம்பிளாக ஆன்சர் போட்டுடலாம். எப்படி போடணும் அப்படின்னா, எனக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3/2 இப்போ இந்த தீட்டா இருக்கிற இடத்துல இந்த தீட்டாக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கணும், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுறேன் பாருங்க. காஸ் 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஈக்குவல் டு என்னது, -√3/2 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ காஸ் 90 ப்ளஸ் தீட்டா அதுக்கு பதிலாக 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். காஸ் 90 ப்ளஸ் எக்ஸ் வந்து எப்படி மாறும், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு மாறும். இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க, -√3/2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, -√3/2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அப்படியே நான் ரிவர்ஸில் போகிறேன். புரியுதா. இப்போ நான் எதை வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன்னா 90 ப்ளஸ் தீட்டா வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 90 ப்ளஸ் எக்ஸ், காஸ் 90 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் சைன் எக்ஸோட வேல்யூ தான் என்னது, எனக்கு -√3/2 இருக்குது. இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் நான் இப்படி பண்ணலாமே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் கூட தெளிவாக புரியும். ஓகேவா, எப்படி இருக்கா. இதோட வேல்யூ தான் என்னது, -√3/2ன்னு எடுத்திருக்காங்கன்னு வச்சுப்போம். காஸ் 90 ப்ளஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் தான் என்னது, -√3/2. இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு √3/2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ என்ன, சைனுக்கு எங்கே √3/2 வரும், சைன் 60 டிகிரிக்கு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ நேராக இங்கே வாங்க, கொஸ்டினில் வந்து நான் இந்த தீட்டா இருக்குல்ல, தீட்டாவை தான் எப்படி எடுத்தேன், 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்தேன். எனக்கு தேவை தீட்டா தான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 60 சப்ஸ்டியூட் பண்ணால் தீட்டா ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 60 எனக்கு 150 டிகிரி வருது. ஓகேவா. தீட்டாவை எப்படி எடுத்திருக்கேன், 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ காஸ் 90 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -√3/2. இப்போ 90 ப்ளஸ் தீட்டா, காஸ் 90 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -√3/2, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இதில் எக்ஸோட வேல்யூ 16 வருது. இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும்னா தீட்டாங்கிறது 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்தனால எக்ஸுக்கு 60 போடும்போது தீட்டா ஈக்குவல் டு 150 டிகிரி வருது. ஸோ இது வந்து நான் வந்து 90 ப்ளஸ் தீட்டா வச்சு எடுக்கும்போது இதே 180 மைனஸ் தீட்டா வச்சு சால்வ் பண்ணுறேன் பாருங்களேன். இதுலேயே அதே மாதிரி தான், தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், 180 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தீட்டா எவ்வளோ, 180 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதும்போது காஸ் தீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் எக்ஸ். ஓகேவா. காஸ் தீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் எக்ஸ்.
இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் √3 பை. ஓகே, இப்போ காஸ் 180 மைனஸ் எக்ஸில் 180 மைனஸ் எக்ஸ்னா இன்டர்சேஞ்ச் ஆகாது, என்னவா தான் இருக்கும், இது மைனஸ் காஸ் எக்ஸாக தான் இருக்கும். மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3/2. இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ காசில் வந்து √3/2 எங்கே வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரிக்கு வரும். இப்போ இந்த இடத்துல எனக்கு தீட்டா வேணும்னா நான் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு எடுத்திருக்கேன், 180 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 180 மைனஸ் 30 டிகிரி. ஸோ இங்கே ஆன்சர் எனக்கு என்ன தான் கிடைக்கும், 150 டிகிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 90 ப்ளஸ் தீட்டான்னு எடுத்தாலும் சரி, 180 மைனஸ் தீட்டான்னு எடுத்தாலும் சரி, ரெண்டுலையுமே எனக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ ஃபைனல் வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு 150 டிகிரி. ஓகேவா, தீட்டா ஈக்குவல் டு 150 டிகிரி. கிளியரா புரிஞ்சுதா, தீட்டா ஈக்குவல் டு 150 டிகிரி. ஸோ இது ஆன்சர். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். நமக்கு இதில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் √3/2 காஸ் ஃபங்க்ஷன் நெகட்டிவாக இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டாகவும் இருக்கலாம், ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்டாகவும் இருக்கலாம். இங்கே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னு சொன்னதுனால நான் இப்படி, இதே ஒரு வேளை தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு பதிலாக ஒரு வேளை தேர்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா 180 ப்ளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா வச்சு சால்வ் பண்ணியிருக்கணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. காஸ் 85 டிகிரி பிளஸ் காஸ் 75 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ் 85 பிளஸ் காஸ் 75. ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல 85 டிகிரின்னு இருக்கு. ஸோ 85 டிகிரினா காஸ் 85 டிகிரிக்கு டேபிளில் வேல்யூஸ் இருக்கா? காஸ் 85 டிகிரிக்கு டேபிளில் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, நம்ம படித்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் காட் 85 இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்க, கொஸ்டின் ஆன்சர் போடும்போது நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். காட் 85 டிகிரி ப்ளஸ் காஸ் 75 டிகிரின்னு இருக்கு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 85 இருக்குல்ல, அது எப்படி எழுதிக்கலாம், 90 மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாமா, 90 மைனஸ் 5 ப்ளஸ் 75 எப்படி எழுதிக்கலாம், காஸ் 90 மைனஸ் 15 எழுதிக்கலாம். இப்போ காட் 90 மைனஸ் 5னா அது எப்படி எழுதிக்கலாம், நம்ம காட் 90 மைனஸ் தீட்டா, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ பாசிட்டிவாக தான் இருக்கும். காட் என்னவா மாறும், டேனாக மாறும். அப்போ டேன் 5 டிகிரி ப்ளஸ் இதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா, ஸோ tan 5 ப்ளஸ் tan 15. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இவ்வளோதான் கொஸ்டின், ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம 85 வந்து 90 மைனஸ் 5 எழுதியிருக்கேன், 75 90 மைனஸ் 15 எழுதியிருக்கிறேன். அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷனில் இருக்குது tan 5 ப்ளஸ் sin 15. ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் tan 5 ப்ளஸ் தீட்டா. ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்கணும். இங்கே வந்து நமக்கு ஆங்கிளுக்கு பதிலாக பை கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் இந்த பையை பார்க்கவே இல்லை. சிம்பிளான விஷயம் தான், இந்த பையனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் அக்கா. ஓகேவா, ஆக்சுவலாக வந்து ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள்ஸை வந்து ரெண்டு விதமாக மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து ரேடியன் மெஷர், இன்னொன்று டிகிரியில் மெஷர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ நீங்கள் டிகிரியில் மெஷர் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறோம் இல்லையா, 0 டிகிரி டு 360 டிகிரி, எவ்வளோ நாளும் வரலாம், 400 டிகிரி, இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூவில் வரும், 720 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம டிகிரியில் மெஷர் பண்ணுறதை வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்கிள்ஸை வந்து இந்த ரேடியனில் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ பை ரேடியன் சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, பை ரேடியன்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில வேல்யூஸை வந்து ரேடியனில் கொடுப்பாங்க, நமக்கு ஆன்சர் வந்து டிகிரியில் இருக்கும். இல்லைனா டிகிரியில் கொடுத்து ஆன்சர் வந்து ரேடியனில் போய்ப்போம். அப்போ வந்து நமக்கு டிகிரியை ரேடியனாகவும் ரேடியனை டிகிரியாகவும் மாற்ற தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மாற்றுறது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எனக்கு 1 ரேடியன் ஈக்குவல் டு என்ன வரும்னா 180/5 டிகிரி. இப்போ இதே இது இப்படி நான் மாற்றி எழுது. இப்போ வந்து நான் இங்கே வந்து 1 வச்சுட்டு பை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஒருவேளை இந்த 180 நாங்கள் எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மாறும். 1 டிகிரி ஈக்குவல் டு 5/180
ரேடியன். ஸோ இது ரெண்டையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரேடியன்னா 180/π டிகிரி, ஒரு டிகிரினா π/180 ரேடியன். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து ரேடியன்ல இருக்கு. இது நீங்க வந்து ஒருவேளை டிகிரியா மாற்ற போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டூ 180/π மல்டிப்ளை பண்ணும். இதே இது டிகிரிய ரேடியனா மாற்ற போறீங்க அப்படின்னா π/180 மல்டிப்ளை பண்ணும். இவ்வளோதான் சிம்பிள். நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேங்க பாருங்க. எனக்கு வந்து 45 டிகிரின்னு இருக்கு. இதை வந்து ரேடியனா மாற்ற போறேன். 45 டிகிரி எனக்கு ரேடியனா மாறணும். இப்போ டிகிரி டு ரேடியனா என்ன பண்ணணும்? π/180 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 45 π/180 மல்டிப்ளை பண்ணுறேன். 45 180 போனால் 4 டைம்ஸ். அப்போ எனக்கு π/4 வருது. இப்போ 45 டிகிரிங்கிறது π/4 ரேடியனுக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? அதே மாதிரி பாருங்க 270 டிகிரி. இதை ரேடியனா மாற்றுவோமா? 270 இன்டூ π/180. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 9 டேபிளில் போட்டால் இங்கே 3, இங்கே 2. எனக்கு என்ன வருது? 3π/2 ரேடியன். இப்போ 270 டிகிரிக்கு ஈக்குவலன்ட் ரேடியன்ட் என்னதுன்னா 3π/2. 3π/2. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? ரேடியன் டு டிகிரியும் பண்ணி பார்த்தலாம். இப்போ பாருங்க நமக்கு 4π/3 ரேடியன் இருக்கு. இது எத்தனை டிகிரின்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்? 4π/3. இப்போ பாருங்க ரேடியன் டு டிகிரினா எதால மல்டிப்ளை பண்ணும்? 180 டிவைடட் பை பையால். அப்போ இந்த பையும் கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் போட்டோம்னா இங்கே 60. இப்போ 60 இன்ட்டு 4 எத்தனை டிகிரி வருது? 240 டிகிரி. இப்போ 4π/3னா எனக்கு எவ்வளோ? 240 டிகிரி. அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட். 1 ரேடியன் டு டிகிரினா 180/πயால், டிகிரி டு ரேடியன்னா 5/180 மல்டிப்ளை பண்ணும். அது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் தான். இது மட்டும் தெளிவாக ஞாபகம். இதுல இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். பை ரேடியன் வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போ 1 ரேடியன்னா 180/π. அதனால தான் ரேடியன் டு டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 180/πயால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே 1 டிகிரினா 5/180 ரேடியன். அதனால டிகிரி டு ரேடியனுக்கு நம்ம 5/180 மல்டிப்ளை பண்ணுறோம். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, சரி. இதுதான் ரேடியனுக்கும் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இதில் பாருங்க நமக்கு π + θன்னு கொடுத்துருக்காங்க. பைனா எவ்வளோ? டிகிரி, 180 டிகிரி. ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் படி இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா tan 180 + θ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டினே. tan 180 + θ எந்த குவாட்ரண்ட்டு? 180 + θன்னா நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டீ டேன் என்னவா தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால இது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி 180 + θக்கு ஃபங்க்ஷன் என்ன ஆகாது? இன்டர்சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன? tan θ. tan 180 + θ, tan θ. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க எல்லாமே ரேடியனில் கொடுத்துருக்குறாங்க. sin ஸ்கொயர் 2π/3 + cos ஸ்கொயர் 5π/6 + tan ஸ்கொயர் 3π/4. நமக்கு மொதல் விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிகிரிக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது என்ன வரும்? 2π/3. இதை நீங்கள் சிம்பிளாக கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, பையோட வேல்யூ என்ன? பையோட வேல்யூ டிகிரியில் மாற்றினா என்ன வரும்? 180 டிகிரி. 2 × 180/3. இப்போ இதுக்கு பாருங்கள் என்ன போடுவீங்க? 5 × 180/6. என்ன போடலாம்? 3 × அதாவது பையோட வேல்யூ வந்து டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பைக்கு பதிலாக 180 போட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 4 கேன்சல் பண்ணுங்க. 3 இங்கே கேன்சல் பண்ணால் 60. இப்போ 2 × 60 இது எத்தனை டிகிரி ஆக்சுவலாக? 120 டிகிரி. 6 கேன்சல் பண்ணால் 30. 5 × 30 இது எவ்வளோ? 150 டிகிரி. ஓகேவா? 4 கேன்சல் பண்ணும்போது 4 4s are 16, 5 4s are 20. அப்போ 45 × 3னா 90, ஒரு 135 டிகிரி. கிளியரா? 120 டிகிரி. sin 120 கால்குலேட் பண்ணும், sin 150 கால்குலேட் பண்ணும், sin 135 கால்குலேட் பண்ணும். சரி, எப்படி பண்ணலான்னு பாருங்க. இப்போ கொடுத்துருக்கிறது அப்படி எழுதலாம். sin ஸ்கொயர் 120 இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 90 + 13 எழுதிக்கலாம். ப்ளஸ் cos ஸ்கொயர் 150 எப்படி எழுதலாம்? 150 90 + 16 எழுதிக்கலாம்.
ஓகேவா 90 ப்ளஸ் 16 எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் tan ஸ்கொயர் 135 எப்படி எழுதிக்கலாம் 90 ப்ளஸ் 45ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க sin 90 ப்ளஸ் தீட்டா sin 90 ப்ளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு sin 90 ப்ளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவா பாசிட்டிவ் தான். அதனால சைன் மாறாது சைன் அதாக தான் இருக்கும் நெகட்டிவ் ஆகாது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ சைன் ஸ்கொயர் ஓகே ஓகே இது வந்து 90ங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகும் இல்லையா அப்போ சைன் வந்து என்னவா மாறும் காசாக மாறும் சைன் வந்து காசாக மாறும். அப்போ இந்த இடத்துல சைனை தூக்கிட்டு காஸ் ஸ்கொயர் 13 போட்டுடலாம் ப்ளஸ் இங்கே பாருங்க காஸ் 90 ப்ளஸ் 60 காஸ் 90 ப்ளஸ் 60 அப்போ இது எந்த குவாட்ரண்ட் தான் செகண்ட் குவாட்ரண்ட் தான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசு என்னவா இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது நெகட்டிவாக இருந்தாலும் நான் என்னவா போட்டுக்க போகிறேன் பாசிட்டிவாக போட போகிறேன். இது ஆக்சுவலாக நெகட்டிவாக தான் மாறும். மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ காசு வந்து என்னவா மாறும் சைனாக மாறும். ஓகே ஆக்சுவலாக காஸ் 90 ப்ளஸ் 60 வந்து மைனஸ் சைன் 60 தான். ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் மைனஸ் எடுத்தேன். ஓகேவா ஸோ சைன் ஸ்கொயர் 60 அடுத்து பாருங்க மைனஸ் இங்கே பாருங்க tan 90 இந்த இதுவும் செகண்ட் குவாட்ரண்ட் தான். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் நெகட்டிவாக தான் இருக்கும். இதுக்கும் அதே ரூல் தான். அப்போ டேனை வந்து இங்கே கீழே வரும்போது எனக்கு என்ன ஒரு மைனஸ் காட்டாம மாறும் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிடும். அதனால நான் மைனஸை கன்சிடர் பண்ணல. ஸோ காட் ஸ்கொயர் 45 டிகிரி பாருங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். காஸ் 30 எவ்வளோ 1/2 சாரி காஸ் 30 வந்து √3/2 காஸ் 30 வந்து √3/2 சைன் 60 எவ்வளோ சைன் 60 ஆல்சோ √3/2 தான் மைனஸ் காட் 45 வந்து 1 ஸ்கொயர். அப்போ எப்படி வருது 3/4 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1. ஸோ எல்சிஎம் நம்ம காமனாக 4 எடுத்தோம்னா 3 ப்ளஸ் 3 minus 4. So finally 2/4 answer is 1/2. Clear? Answer is 1/2. ஓகேவா என்ன பண்ணுறோம் ரேடியனில் கொடுத்தது டிகிரிக்கு மாற்றுறோம் மாற்றிட்டு அது எந்த குவாட்ரண்ட்னு பார்த்து அதுக்கு எத்தப்பில் மாற்றிட்டு நம்ம வேல்யூ போடுறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்கள் சைன் 120னா 90 ப்ளஸ் தீட்டா இந்த மாதிரி மாற்றி எழுதி ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து நெக்ஸ்ட் இல்லை பாருங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ என்ன இருக்குது ஃபஸ்ட்டு 1/cos x அது அப்படியே இருக்கட்டும். ரூட்டுக்குள்ள ரொம்ப ஈஸி பாருங்க cos pi plus x பைனா 180 cos 180 plus x 180 plus xனா எந்த குவாட்ரண்ட் இது தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். 180 plus xனா தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தான் பாசிட்டிவாக இருக்கும் காஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ பை இருக்கிறதுனால நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகாது. ஓகேவா இன்டூ காஸ் மைனஸ் எக்ஸ் இருக்கு காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். ஓகேவா சார் அதனால இதை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் எக்ஸ் இங்கே காஸ் எக்ஸ் இருக்கு டிவைடட் பை பாருங்க அதே மாதிரி சைன் 180 மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அதனால இங்கே சைன் எக்ஸ். அடுத்து பாருங்க காஸ் 90 பிளஸ் எக்ஸ் 90 பிளஸ் எக்ஸ்னு அந்த குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் 90 பிளஸ் எக்ஸுங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ காஸ் நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால மைனஸ் போட்டுக்கலாம். 90 இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் வந்து மாறும் ஓகேங்களா இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ காஸ் 90 பிளஸ் எக்ஸ் என்னது மைனஸ் சைன் எக்ஸ். கிளியரா பாருங்க நான் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா காஸ் எக்ஸ் வந்து என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். சைன் எக்ஸ் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்கொயர் போயிடும். ஸோ இது என்ன ஆகுது பாருங்க காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்னு மாறுது. காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 1/sin x. ஆன்சர் இஸ் 1/sin x. இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம் 1/sin நம்ம எப்படி எழுதிக்கலாம் கொசிகண்ட் எக்ஸ்னு கூட எழுதிக்கலாம். ரெண்டுமே ஆன்சர் தான். ஆப்ஷனில் என்ன இருக்குதோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 cos x ஈக்குவல் டு -√3/2. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க
எக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். காசுக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கலாம் அல்லது தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கலாம். செகண்டா தேர்டாங்கிறத அவங்க இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இந்த லிமிட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்ஸோட வேல்யூ வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குமா? பையனா என்ன 180. இப்போ இங்கே என்னது 3π/2னா என்னது 270. ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சு எக்ஸ் எந்த குவாட்ரண்ட் தான். எக்ஸ் எந்த குவாட்ரண்ட் 180 to 270னா தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? சரி, தேர்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி வைக்கணும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கலாம்? 180 ப்ளஸ் தீட்டாவாக இருக்கலாம் அல்லது 270 மைனஸ் தீட்டாவாக இருக்கலாம். 180 ப்ளஸ் தீட்டா அல்லது 270 மைனஸ் தீட்டா, ஏதாவது ஒன்றை வச்சு சால்வ் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், 180 ப்ளஸ் தீட்டான்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் தீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு எப்படி மாறுது, காஸ் 180 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் √3/2. இப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டானா இது எந்த குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு தெரியும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், காஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ 180 இருக்கிறதுனால இன்டர்சேஞ்ச் ஆகாது. அப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இப்போ மைனஸ் √3/2. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ காஸ்க்கு வந்து √3/2 வருதுன்னா எங்கே வரும், காஸ் 30 டிகிரி வரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ, 30 டிகிரி. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த இடத்துல 180 ப்ளஸ் 30. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 210 டிகிரி. ஓகேவா? சரி, எக்ஸோட வேல்யூ நம்ம 210 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ 2 cot ஸ்கொயர் 210 டிகிரி ப்ளஸ் 3 secant ஸ்கொயர் 210 டிகிரி, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, அதே ப்ரொசீஜர் தான். 2 cot ஸ்கொயர், இது எப்படி எழுதிக்கலாம், 180 ப்ளஸ் 30 ப்ளஸ் 3 secant 180 ப்ளஸ் 30. ஓகேவா? இப்போ இதுவும் பாருங்க, எல்லாமே தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் வரப்போகுது. ஸோ அதனால 2 cot 180 ப்ளஸ் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால இங்கே பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ காட் வந்து என்னவா மாறும், இது 180ங்கிறதுனால மாறாது. ஓகேவா? ஸோ 2 cot ஸ்கொயர் 30 ப்ளஸ் 3 பாருங்க, சீக்கன் 180 ப்ளஸ் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் சீக்கன் என்னவாக தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இது சீக்கன் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா. ஆக்சுவலாக இந்த தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி போடணும். ஓகேவா? ஸோ இது 180 ப்ளஸ் 30 மைனஸ் சீக்கெண்ட் 30 இப்படி இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, 2 cot 30யோட வேல்யூ என்ன, cot 30 வந்து √3. இதில் வந்து √3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குதுல்ல, அப்போ 3 இன்ட்டு சீக்கெண்ட் 30யோட வேல்யூ என்ன, சீக்கெண்ட் 30. சீக்கெண்ட் 30 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காஸ் 30 கண்டுபிடிக்கணும். காஸ் 30யோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, காஸ் 30 வந்து அவ்வளோ √3/2. இப்போ சீக்கெண்ட் 30 என்னவா இருக்குன்னா 2/√3 இருக்கும். மைனஸ் 2/√3. இதனை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன வருது, மைனஸ் 2√3. ஓகேவா? 6 ப்ளஸ் மைனஸ் 2√3ன்னு இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன வந்துடும், 6 மைனஸ் 2√3. ஓகே, ஸோ இதை சிம்பிளாக ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணி பண்ணலாம், புரியணுங்கிறதுக்காக டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது, 6 மைனஸ் 2√3. எப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுதுல்ல? இப்போ இதில் பார்க்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக நீங்களாக ஒரு சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்களாக ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட இதில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நமக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 மினிட். சாரி. இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் இந்த இடத்துல. ஓகேவா? நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த இடத்துல சீக்கெண்ட் ஸ்கொயர் 180 ப்ளஸ் தீட்டா இருக்குல்ல, ஓகே சீக்கெண்ட் வந்து சீக்கெண்டாக தான் இருக்க போது, அதனால் நெகட்டிவாக மாறும்னு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கிற ஸ்கொயரை நான் பார்க்கல, ஓகேவா? ஸோ ஸ்கொயர் கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்னென்னா நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இது எப்படி மாறிடும்னா 3 சீக்கெண்ட் ஸ்கொயர் 30 மாறிடும். சீக்கெண்ட் ஸ்கொயர் 30 மாறிடும், ஓகேவா? வழக்கம் போல் பண்ணலாம். இது அப்படியே தான் இருக்க போகுது. ப்ளஸ் இது 3 இன்ட்டு இது என்ன சொன்னோம், 2/√3 சொன்னோமா? அப்போ 2/√3 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது 6 ப்ளஸ் இது என்ன வரும் அப்படின்னா 3 இன்ட்டு 2/3. 3 கேன்சல் ஆகிடும். சாரி 4/3. 6 + 4 ஆன்சர் வந்து என்ன வரும்? 10, ஓகேவா? 6 + 4 ஆன்சர் இஸ் 10. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 210 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த கண்டுபிடிச்ச 210 டிகிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். கிளியரா? 210 டிகிரி எடுத்துகிட்டு போயிட்டு கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்க. ஃபைண்ட் எக்ஸ் இஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2. -1/2. ஓகே, இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ், ஓகேவா? ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஷினை. இந்த கொஷினில் வந்து ஒரு விஷயம் ஒன்று, நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு இருக்குது. நான் சொன்னேன் காஸ் ஃபங்க்ஷன் மைனஸில் இருக்குது அப்படின்னா ஒன்று 2 விஷயம் இருக்குது. ஒன்று அது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கலாம் அல்லது தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கலாம். நமக்கு அப்போ இதுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு டிகிரி கிடைக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு டிகிரி கிடைக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து எந்த குவாட்ரண்ட்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, ஓகேவா? ஸோ எந்த குவாட்ரண்ட்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நமக்கு மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனில் எந்த இது இருக்குதோ, ஒருவேளை ரெண்டுமே ஆப்ஷனில் வைக்க மாட்டாங்க. ரெண்டுமே ஆப்ஷனில் வைக்கிறாங்கன்னா இங்கே தீட்டாக்கு வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. நான் எதுக்கு இதில் கொடுத்துறேன், இது வந்து 90 180, ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் இல்லை, செகண்ட் குவாட்ரண்ட் தான். சரியா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2. எக்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2π/3. இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2π/3. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான் பாருங்க. அதே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2. எக்ஸ் லைஸ் இன் எந்த குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கான். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்னா இதுக்கு எக்ஸுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டுங்கிறது எங்கேருந்து எங்கே வரும், 180 டிகிரிக்கு மேலே 270 டிகிரிக்குள்ளே. ஸோ இந்த ரேஞ்சில் எனக்கு ஒரு டிகிரி வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம tan x-ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம tan x-ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கிளியரா? எப்படி பண்ணுறோன்னு புரியுதுல்ல? லாஸ்ட் கொஸ்டினே தான். லாஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஆனால் எக்ஸ் எந்த இல்லை, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எக்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி நம்ம tan x கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா √3. ஸோ ஆன்சர் இஸ் √3. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் cos 120. சிம்பிளான கொஸ்டின், அப்படியே டக்குன்னு சால்வ் பண்ணிடும் பாருங்க. cos 120 என்ன, 90 + 13 எழுதிக்கலாமா? cos 90 + 30. 90 ப்ளஸ்னா எந்த குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் நெகட்டிவாக இருக்கும், அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். காஸ் என்னவா மாறும், சைனாக மாறும். -sin 30. sin 30யோட வேல்யூ என்ன, 1/2. ஸோ ஆன்சர் இஸ் -1/2. ஃபைனலி cos 120யோட வேல்யூ வந்து நமக்கு -1/2. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த கிராஃப்லாம் படித்து இந்த குவாட்ரண்ட்டில் எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு டேபிளில் வந்து 90 டிகிரி வரைக்கும் தான் இருக்குது. 90 டிகிரிக்கு மேலே நமக்கு ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி 120, அப்புறம் 150, 300, 240, இந்த மாதிரி வேறு வேறு 360. இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன். காஸ் 390 டிகிரியோட வேல்யூ என்ன, காஸ் 390 டிகிரியோட வேல்யூ என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 360 + θ, 360 - θ, 180 - θ, 180 + θ, அந்த ஃபார்மெட்டில் எழுதணும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் 360 + θ அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அப்படி நான் எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா 360 + 30 வரும்.
ஓகேவா? 360 + 30ன்னு எழுதலாம். த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் 30. இப்போ பாருங்க காஸ் 360 ப்ளஸ் தீட்டா 30 தான் தீட்டான்னு வச்சுப்போமே. காஸ் 360 ப்ளஸ் தீட்டா காஸ் 360 ப்ளஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட்ல வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவ் தான். இப்போ இது வந்து காஸ் 360 ப்ளஸ் தீட்டா என்னவா இருக்கும்? காஸ் தீட்டாவா இருக்கும். காஸ் தீட்டா எவ்வளோ? 1/. இப்போ எனக்கு காஸ் 390யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1/2க்கு ஈக்குவல். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இன்னொரு வருது பாருங்க. tan என்ன வச்சுக்கலாம்? tan 240 டிகிரி. ஓகேவா? tan 240 டிகிரி. இது நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ tan 240 டிகிரி எழுதும்போது 240 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல வரும்? 240 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல வரும்? 240ங்கிறது 270க்கு கீழே 180க்கு மேலே. அப்போ எந்த குவாட்ரண்ட் இது? தேர்ட் குவாட்ரண்ட்னு தெரியுது. சரி, தேர்ட் குவாட்ரண்ட்ல நம்ம எப்படி எழுதுவோம்? தேர்ட் குவாட்ரண்ட்டை 180 ப்ளஸ் தீட்டா ஆர் 270 மைனஸ் தீட்டா, ரெண்டு பாசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ 180 ப்ளஸ் தீட்டான்னு எழுதுனா இந்த 240 நம்ம எப்படி எழுதுவோம்? 180 ப்ளஸ் தீட்டா ஃபார்மெட்டில் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? 180 ப்ளஸ் 60. 180 ப்ளஸ் 60. இதே இது 270 இதில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 270 மைனஸ் 30. ஸோ இதில் நீங்கள் ரெண்டில் எதை வச்சு சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் பாருங்கள் 180 ப்ளஸ் 60 எடுத்துக்கிறேன். tan 180 ப்ளஸ் 60. அப்போ இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ டேனுக்கு அதே மாதிரி 180 இருக்கிறனால இன்டர்சேஞ்ச் ஆகாது. டேனாகவே தான் இருக்கும். tan 60. tan 60யோட வேல்யூ என்ன? √3. இதே இது நீங்கள் 270 மைனஸ் 30 போட்டு சால்வ் பண்ணாலும் இதே ஒரு √3 தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு 90 டிகிரிக்கு மேலே அதிகப்படியான ஆங்கிள் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். என்னன்னா sin 750 டிகிரியோட வேல்யூ என்ன? sin 750 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம என்ன ஃபார்மெட் அப்ளை பண்ண போகிறோம்னா sin 750க்குள்ளே இது 360க்கு மேலே போயிடுச்சு. அப்போ 750க்குள்ளே எத்தனை 360 இருக்குன்னு பார்க்கணும். இதில் பாருங்கள் 2 டைம்ஸ் இருக்குது 360. 2 டைம்ஸ் ஆஃப் 360. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 360ன்னா எனக்கு எவ்வளோ? 720 ப்ளஸ் என்ன வரும்? 30. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா 2 முறை 360 2 ரவுண்ட் அடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அது 0ல தான் வந்து நிற்குது. இப்போ 360 ப்ளஸ் தீட்டா அந்த மாதிரி தான் நம்ம ஒன்று படிச்சோம்ல 360 n ப்ளஸ் தீட்டா ஃபார்மேட். அப்போ இது எந்த குவாட்ரண்ட் தான் அப்படின்னா சேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஃபங்க்ஷனும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ sin 360 n ப்ளஸ் தீட்டா என்னதான்? sin தீட்டா. sin 30யோட வேல்யூ தான் இதோட ஆன்சர். sin 30 எவ்வளோ? 1/. புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளியராக புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஓகே. இதில் வந்து cos 30 வந்து நமக்கு 1/2ல √3/2. cos 30 வந்து √3/2. sin 30 தான் எனக்கு 1/2. இப்போ sin 75 டிகிரியோட வேல்யூ என்ன? sin 75 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு 1/2. cos 390யோட வேல்யூ வந்து நமக்கு √3/2. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். பாருங்க, ஃபைன் cos ஸ்கொயர் 270 மைனஸ் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் 180 மைனஸ் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் π/2 இன்டூ sin ஸ்கொயர் 270 மைனஸ் தீட்டா. ஓகே, ரொம்ப சிம்பிள். கடகடன் பண்ணுற பாருங்க. 270 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்? 270 மைனஸ் தீட்டா ஸோ தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவாக நெகட்டிவா? காஸ் கண்டிப்பாக நெகட்டிவ் தான். ஸ்கொயர் இருக்கிறதுனால அது பாசிட்டிவாக மாறிடும். 270 இருக்குது. 270 இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ காஸ் என்னவா மாறும்? சைனாக மாறும். ஸோ இது என்னன்னு மாறிடுது? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடுது. அது மைனஸ். இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் தான், பிரச்சனை இல்லை. இப்போ சைன் 180 இருக்கிறனால சேஞ்ச் ஆகாது. அதனால இதுலேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா தான். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் π/2 இருக்குது. π/2னா 90. சைன் 90க்கு நமக்கு வேல்யூ தெரியும். சைன் 90யோட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். இன்டூ இங்கே சைன் ஸ்கொயர் 270 மைனஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட்டு. தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கும். 270 இருக்கிறனால ஃபங்க்ஷன் மாறும். ஸ்கொயர் இருக்கிறனால நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். அப்போ சைன் என்னவா மாறும்? காசாக மாறும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 ஆகிடும். இப்போ 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஆன்சர் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. Okay, next question. Value of cos 90 plus a division
secant 270 minus a plus sin 270 plus a division cosecant 630 plus a. ஓகே, சரி டக்குன்னு பண்ணிடலாமா? cos 90 plus theta எந்த குவாட்ரண்ட்? 90 plus thetaனா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவாக இருக்கும், காஸ் நெகட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி 90 இருக்கிறனால ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ மைனஸ் சைன் ஏ டிவைடட் பை பாருங்க 270 மைனஸ் ஏ. 270 மைனஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட்டு. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், சீக்கன் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். சீக்கன் என்னவா மாறும்? கொசிக்கெண்ட்டாக மாறும் 270 இருக்கிறனால. ஸோ மைனஸ் கொசிக்கெண்ட் ஏ ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் சைன் 270 ப்ளஸ் ஏ. 270 ப்ளஸ் ஏன்னா எந்த குவாட்ரண்ட்டு? ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கெண்ட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், சைன் நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் மைனஸ் போட்டுக்கலாம். 270 இருக்கிறனால சைன் வந்து காசாக மாறும். அப்போ மைனஸ் காஸ் ஏ. இங்கே பாருங்கள் கொசிக்கன் 630 ப்ளஸ் ஏன்னு இருக்குது. 630 ப்ளஸ் ஏ இதுதான் பார்க்கணும். 630 ப்ளஸ் ஏன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 630க்குள்ளே 360 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதை வந்து இப்போ பாருங்கள், ஒரு டைம் 360 இருக்கும், ரெண்டு டைம் 360னா என்ன ஆகிடும்? 720 மாறிடும். 720 மாறிடும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு 360 மட்டும் எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இதில் ஒரு 360 விட்டுருங்க. ஓ 630 எப்படி பிரிச்சுக்கலாம்? 360 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 630 வரும்? 360னா இங்கே ஒரு 40, ஒரு 70, ஒரு 270. 360 ப்ளஸ் 270 பிரிச்சுப்போம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே 630 மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த 630 360 ப்ளஸ் 270 பிரிச்சு, அப்போ 360 ஆல்ரெடி ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதனால் இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 270 மைனஸ் ஏ. இப்போ இதை டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த 630 மைனஸ் ஏயும் 270 மைனஸ் ஏயும் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? 630 மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலையேன்னு சொல்லிட்டு குழம்பிடக்கூடாது. 630 இருக்குன்னா அதுக்குள்ளே எத்தனை டைம்ஸ் 360 இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் எழுதிக்கிட்டேன். 630 மைனஸ் ஏ ஈக்குவலன் டு 270 மைனஸ் ஏ. கொசிகன் 270 மைனஸ் ஏ. 270 மைனஸ் ஏன்னா எந்த குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட்டு. தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், கொசிகன் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் மைனஸ் இங்கே 270 இருக்கு இல்லையா? 270 தான் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும், கொசிகன் வந்து சீக்கெண்டாக மாறும். ஸோ சீக்கெண்ட் ஏ. அவ்வளோதான். இப்போ அப்படியே கடகடன்னு சால்வ் பண்ண வேண்டியதான். கேன்சல் ஆகுமா? மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கொசிக்கெண்ட்டுனா 1/சைனா? கொசிக்கெண்ட்டுனா சரி டீட்டெயிலாகவே எழுதிடுறேன். சைன் ஏ டிவைடட் பை 1/sin ஏன்னு வரும். ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். சீக்கெண்ட் ஏ வந்து 1/cos ஏன்னு வரும். ஸோ இதை ரீரைட் பண்ணும்போது சைன் மேலே போயிடும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி படி படித்தோம் இல்லையா? ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா? 1. ஓகேவா? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்தது வேல்யூ ஆஃப் சைன் மைனஸ் 405. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சைன் மைனஸ் தீட்டா. சைன் மைனஸ் தீட்டா என்ன? மைனஸ் சைன் தீட்டா. இப்போ மொதல் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த சைன் மைனஸை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? மைனஸை வந்து முன்னாடி கொண்டு வந்தாச்சு. சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ சைன் 405 கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 405 எப்படி எழுதலாம்? 360 ப்ளஸ் 45 டிகிரி இப்படி எழுதிக்கலாமா? மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் 360 ப்ளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு மாறிடும்? சைன் 45 டிகிரி. சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√. ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 1/√. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேல்யூ ஆஃப் tan மைனஸ் 1 அதே மாதிரி தான். tan மைனஸ் 1125 டிகிரி. இப்போ tan மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் tan தீட்டா. tan மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் tan தீட்டான்னு மாறணும். இந்த 1125 வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். இப்படி பிரேக் பண்ணுவோம். இதுக்குள்ளே எத்தனை 360 இருக்கும்? 360 வந்து 3 டைம்ஸ். ஓகேவா? த்ரீ டைம் 360 இருக்கும், ப்ளஸ் ஒரு 45 இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக எந்த குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். 3 சர்க்கிள் அடிச்சுட்டு மறுபடியும் 45. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான்.
So tan 45. Tan 45 na 1. Answer is -1. Answer is -1. Clear? பாருங்க 1125 இருக்கு 1125 குள்ள 360 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 1080 வரும். 3 into 360 1080. அப்போ இன்னும் 1125 இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 45 இருக்கு. 1080 plus 45. Okay, next. Value of tan 4384 degree plus cot 6814 degree. இதுவும் சேம் தான். இந்த 4384 இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ள 360 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 360க்கு எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 360 வந்து 10 டைம்ஸ் போட்டா ஓகேவா? ஓ 12 டைம்ஸ் இருக்கும். இது வந்து என்னது 12 into 360 12 into 360 plus 64 12 into 360 plus 64. அதே மாதிரி இங்க பாருங்க இதே அதே மாதிரி 360ல பிரேக் பண்ணா இதுக்குள்ள எத்தனை டைம் இருக்கும்னா நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 6814 இதுக்குள்ள 18 டைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 6814குள்ள 360 வந்து 18 டைம்ஸ் இருக்கு. நமக்கு எப்படி வருதுன்னா 18 into 360 plus 334 வருது plus 334. ஓகேவா? 18 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 334 எக்ஸ்ட்ரா வருது. நமக்கு 64 வரணும். ஓகேவா? 64 வரணும். என்ன பண்றேன்னு கவனிச்சுக்கோங்க. இந்த 4384ல வந்து 360 12 டைம்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 64. இந்த 6814குள்ள 360 18 டைம்ஸ் இருக்கு பிளஸ் 334. அப்போ இதை ரீரைட் பண்ணும்போது எப்படி மாறுதுன்னா இதை அப்படியே விட்டுருங்க. சரியா? இதை அப்படியே விட்டுட்டு tan 64ன்னு இது மாறிடும். ஏன்னா இது 12 டைம்ஸ் ரவுண்ட் அடிக்குது. எப்படினாலும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும். அதே tan 64 தான் வரப்போகுது. இது அதே மாதிரி இதை இங்கே விட்டுருங்க. எனக்கு என்ன வருது cot 334ன்னு வருது. cot 334. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்னன்னா tan 64 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் இது எப்படி எழுதிக்கலாம் cot 270 plus 64ன்னு எழுதிக்கலாமா? cot 270 plus 64னா எந்த குவாட்ரண்ட்? 270 பிளஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். 270 பிளஸ்னா என்னது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கெண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். காட் நெகட்டிவா இருக்கும். அப்போ இது எப்படி மாறிடும்னா மைனஸ் 270 இருக்கலாம் காட் என்னவா மாறும் டேனா மாறும். அப்போ tan 64 டிகிரின்னு மாறிடும். ஃபைனலாக பாருங்க tan 64 டிகிரி பிளஸ் மைனஸ்னா மைனஸ் tan 64 degree. So answer is 0. Answer is 0. Clear? Answer is 0. கிளியரா புரிஞ்சுது அந்த கொஸ்டின்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம வந்து இங்க இருக்கிற வேல்யூவை பிரேக் பண்ணி எழுதணும் கரெக்டா. அவ்வளவுதான் இதுல வேலை. அடுத்து பாருங்க வேல்யூ ஆஃப் cos 570 sin 510 அடுத்து sin மைனஸ் 330 cos மைனஸ் 390 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் 570 இருக்கு. 570னா இங்க பாருங்க அப்படி எழுதுறேன். 570னா இதுக்குள்ள 360 மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ இது 360 பிளஸ் 210 எழுதலாமா? இப்போ இது என்னன்னு மாறிடும் cos 210 டிகிரின்னு மாறிடும். இது 510 இருக்கு. இப்போ 510னா அதே மாதிரி 360 பிளஸ் எவ்வளோ இருக்கு? 360 பிளஸ் 150. இது வந்து sin 150. ஓகேவா?
sin 150 ப்ளஸ் இங்கே பாருங்க இந்த இடத்துல sin மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போ இது என்னன்னு மாறிடும்? மைனஸ் sin 330 இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? sin மைனஸ் தீட்டா மைனஸ் sin தீட்டா இன்டூ காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? இப்போ காஸ் 390 இருக்கும். கிளியரா? இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் 210 எப்படி எழுதிக்கலாம்? காஸ் 210 180 ப்ளஸ் 13 எழுதிக்கலாமா? இன்டூ சைன் 150 என்ன பண்ணிக்கலாம்? சைன் 180 மைனஸ் 13 எழுதிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நான் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி 270 மைனஸ் 16 எழுதினாலும் தப்பு இல்லை. 180 ப்ளஸ் 13 எழுதலாம், 270 மைனஸ் 16 எழுதலாம். இங்கே 150 வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்? 180 மைனஸ் 13 எழுதியிருக்கேன். இல்லை 90 ப்ளஸ் 16 கூட எழுதலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் நம்ம கரெக்டாக தான் வரும். அந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் சைன் 330 இன்டூ காஸ் 390 இருக்குது. அப்போ இது மைனஸில் இருக்குன்னா இந்த ப்ளஸ் என்ன மாறிடும்? மைனஸாக மாறிடும். இந்த சைன் 330 எப்படி எழுதிக்கலாம்? சைன் 360 மைனஸ் 13 எழுதிக்கலாம். இந்த 390 காஸ் 360 ப்ளஸ் 13 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் காஸ் 180 ப்ளஸ் 30 இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? 180 ப்ளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ மைனஸ் காஸ் 30 இன்ட்டு சைன் 180 மைனஸ் 30 செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இது என்ன தான் இருக்கும்? சைன் 13 தான் இருக்கும். மைனஸ் சைன் 360 மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் மைனஸ் சைன் 30 இன்ட்டு காஸ் 360 ப்ளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ இது எப்படி இருக்கும்? காஸ் 13 இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சரியா? மைனஸ் அப்படியே இருக்கட்டும். காஸ் 30யோட வேல்யூ வந்து எனக்கு √3/2 இன்ட்டு சைன் 30யோட வேல்யூ வந்து 1/2. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குன்னா இதை ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். உள்ள ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். சைன் 30யோட வேல்யூ என்ன? 1/2. காஸ் 30யோட வேல்யூ √3/. ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு என்ன இருக்குது? மைனஸ் √3/4 ப்ளஸ் √3/4. ஆன்சர் என்ன? 0. ஆன்சர் வந்து 0. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில். வேல்யூ ஆஃப் சைன் 7π/4, சைன் π/4, சைன் 3π/4, சைன் 5π/4 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய பையோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 180 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை ஃபுல்லாக டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணணும். டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, இதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எத்தனை டிகிரிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிளியரா? பார்த்தீங்கன்னா சைன் 7π/4ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றும் இல்லை, 7 × 180/4 கேன்சல் பண்ண எவ்வளோ? 95. இப்போ 7 × 95 எவ்வளோ? 315 டிகிரி. அதே மாதிரி சைன் π/4னா 45 டிகிரி. சைன் 3π/4னா 135 டிகிரி இருக்கும். சைன் 5π/4னா 225 டிகிரி. சைன் 225 டிகிரி. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம வழக்கம் போல் மாற்றி எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1/. ஓகேவா? இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் மிச்சம் வச்ச கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சு. இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். இந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸில் அது சம்மந்தமான கொஸ்டின் வந்து இப்போ இது வரைக்கும் அதாவது நம்ம இந்த கிளாஸில் பார்க்குற கொஸ்டின் எல்லாமே
ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி அண்ட் எஸ்எஸ்சியில் ஓகேங்களா, ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஜேஇ, குரூப் டி எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் கேட்ட மொத்த ஆர்ஆர்பி கொஸ்டின் கலெக்ஷன் அண்ட் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய மொத்த எக்ஸாமோட கொஸ்டின் கலெக்ஷன்ல இருந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம டைப்பாக செக்ரிகேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2-3 முறை இந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். நம்ம அடுத்த கிளாஸில் இதோட ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.